மதுரையில் அதிகரித்து வரும் ஷேர் ஆட்டோக்களால் விபத்துகள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கான காரணம் பற்றியும் தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் இனி நாம் பார்ப்போம். மதுரையைச் சேர்ந்த கார் ஓட்டுநரான ராஜா பைக்கில் வேலைக்கு செல்லும் போது ஷேர் ஆட்டோ மோதியதில் விபத்துக்குள்ளானார். காலில் முறிவு ஏற்பட்டு 9 மாதங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வந்த அவர் தற்போதுதான் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளார். வேலைக்கு பைக்கில் போய்க்கும் போது ஷேர் ஆட்டோக்காரங்க எந்த ஒரு சிக்னலுமே இல்லாமல் கட்டடிச்சு பிரேக் அடித்தனால நான் ஆட்டோவில் போய் மோதிட்டேன். இதனால் என் கால் எலும்பு உடைஞ்சு போச்சு. ஏன்னா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதமாக இப்போ ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிருந்தேன். இதனால் 8 மாதம் பொழப்பும் போய் நான் பட்ட நிறைய வேணால் வேறு யாருக்கு வரக்கூடாது. மதுரையில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட ஷேர் ஆட்டோக்கள் ஓடுகின்றன. சமீப காலமாக மதுரை சாலைகளை ஆக்கிரமித்து வரும் இந்த ஷேர் ஆட்டோக்கள் போக்குவரத்து விதிகளை சற்றும் மதிப்பதே இல்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்து வருகிறது. வண்டி ஓட்டினாங்கன்னா வேகம் ரொம்ப ஜாஸ்தி, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டில் அவங்க போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பார்வையில் பார்க்குறது நியாயமாகப்பட்டாலும் பொதுமக்கள் பார்வையில் பார்த்தோம்னா அது ரொம்ப ரொம்ப உயிருக்கு ஆபத்தான இல்லை, டேஞ்சராகவும் இருக்குது. சில மாதங்களுக்கு முன்பு ஷேர் ஆட்டோக்களில் 3 பயணிகளுக்கு மேல் ஏற்றக்கூடாது என மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டது. ஆனால் அந்த உத்தரவு காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளதால் பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. இது குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் கேட்டபொழுது தற்பொழுது ஷேர் ஆட்டோக்களுக்கு மீட்டர் கட்டணம் பொருத்துவதற்கான பணிகள் நடந்து வருவதாகவும் அந்த பணி முடிந்த பிறகு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்தனர். செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், மதுரை.